பயங்கரமாக உங்களுக்கு விரோதமாக ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. சரி, நான் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி அகாப்பே அன்பு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். நான் வீட்டுக்கு போய் உங்களை மன்னிச்சிடறேன் அப்படின்ற முடிவோடு நீங்கள் போகிறீங்க. போயிட்டு மன்னிக்கிறீங்க. எப்படி மன்னிப்பீங்க? அப்படியே போய் கட்டி தழுவி அணைச்சி முத்தமிட்டு, நான் மன்னிச்சிட்டேன், நீ மேலே இந்த தப்பை பண்ணாமல் பார்த்துக்கோ அப்படின்னு மூஞ்ச எப்படி வச்சுருப்பீங்க? இந்த கட்டுன்னு வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட என்ன செய்வீங்க? நீங்கள் சொல்கிறதுலே அடுத்த தடவை ஐயோ அப்படின்னு அவங்க பயந்துடணும்னு தான் நினைக்கிறீங்க. கரெக்டா? அதுதான் தன்மை, ரைட்? ஹியூமன் நேச்சர். என்ன அந்த தகப்பனுடைய அன்பை பாருங்களேன். அந்த கடந்த காலத்தையே யோசிக்கல. நீ செத்தா போதும்னு நினச்ச ஒரு பிள்ளைய அவனுடைய நினைவின் அடிப்படையில் அவர் குற்றப்படுத்தலை, அவர் காயப்படுத்தலை, அதை குத்தி காண்பிக்கலை. அந்த பாஸ்ட்டை மறந்துட்டு நம்ம தகப்பன் குமாரன் குமாரத்தி ஆகிய உங்களையும் என்னையும் தன்னிடத்தில் அவருடைய அன்பை அறிந்து கொண்டால் போதும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு பெருமை கொண்டு அவரை விட்டு தூரம் போயிருந்தாலும், சுயமுயற்சியில் நின்று அவரை விட்டு தூரம் போயிருந்தாலும், அன்பை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும், நான் உன்னை மறுபடியும் தூக்கி எடுக்க வல்லவர்.